நீர்ப்பறவை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த படம் ஒரு கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கையை மையமாக வச்ச ஒரு படம். இந்த படம் அந்த மக்களோட உணர்ச்சிகரமான நியாயமான கோபங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிற ஒரு படம். கடலோர கிராமத்தின் கிறிஸ்தவ மக்களின் வாழ்க்கையை பற்றிய படம். இப்படி ஒரு ஜேர்னலில் ஒரு படம் வந்து இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி ஒரு படம் வந்ததில்லை. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 65 நாட்கள் நாங்கள் ஷூட் பண்ணோம். என்னோடய ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் சார் இந்த கதையை கேட்ட உடனே அவர் தாமே முன் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு எடுக்க சொன்னார். இந்த வாய்ப்பு அவர் தந்ததுக்கு அவருக்கு என்னோடய நன்றி. இந்த படத்தில் விஷ்ணு ஒரு ஃபிஷர்மேனாக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி சுனைனா, நந்திதா தாஸ், அழகம்பெருமாள், தம்பிராமையா, சமுத்திரகனி, அப்புறம் இந்தியாவின் சிறந்த நடிகையாக அறியப்படுற நந்திதா தாஸ், கள்ளிக்காட்டு தாயார் நடித்த சரண்யா பொன்வண்ணன் இந்த படத்தில் வந்து ஒரு மீனவ தாயார் நடிச்சிருக்காங்க. பூராம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட பாடல்கள்லாம் கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் இல்லாத விவிலிய சொற்களால் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதி கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு இசை என்ன ரகுநந்தன். தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் வந்து எப்படி ஒரு தேசிய விருது பெற்ற பாடலை முதல் படத்துலேயே இசையமைச்சாரோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த படத்தில் சாங்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கேட்டு பாருங்கள். இந்த படம் நீர்ப்பறவை, இந்த கடல் பறவை சிறகு விரித்து பறக்கிறதுக்கு உங்கள் ஆதரவு தேவை. வணக்கம். வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களே, நான் வந்து நீர்ப்பறவை ப்ரெஸ் மீட்டில் நான் மீட் பண்ணுறேன். காதல், வெயில், M10 மகன், இந்த படங்கள் நிறையா, அங்காடி தெரு, நான்மகானல், அரவான், இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொன்னேன். டிஃப்ரெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதிகமான முத்தங்கள் கொடுத்து எடுக்கப்பட்ட பாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 காதலன் காதலிக்கு கொடுக்கறது, ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கும் முத்தம். நீங்கள் அப்படின்னோன்னா தப்பாக நினைக்க வேண்டாம். கவிதை நயமாக இருக்கும். ஒரு கன்னத்தில் கொடுக்கும் அந்த நட்பு முத்தம், நெத்தியில் கொடுக்குற அந்த தாய்மை முத்தம், உன் கண்ணுக்குள்ளே நான் எப்பவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த கண்ணில் கொடுக்குற முத்தம், வாழ்க்கை ஃபுல்லாக நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அந்த 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 கால் பெருவரில் கொடுக்குற முத்தம், இந்த மாதிரி கவிதை நயமாக எடுத்துருக்குறோம். நடுக்கடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் சாங். தேவன் மகளே தேவன் மகளே அப்படிங்கிற சாங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. காசி விஸ்வநாத் சாரோட எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப க்யூட்டாக வந்திருக்குது. ஸோ அதை எடிட் பண்ணி டைரக்டர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா, அவருக்கும் பிடிச்சிருந்து, அவர் சாட்டிஸ்ஃபைடு, அவரும் அண்ட் உதயநிதிஜியும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டைரக்டர் சீனுஜி அவர்களுக்கும் ப்ரொடியூசர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.